இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஜோதிடர் பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். நம்ம நிகழ்ச்சியில நாம ஒவ்வொரு நட்சத்திரங்களை பத்தியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க சார். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்கள்னா என்ன? அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. நட்சத்திரத்தோட அதிபதி சந்திர பகவான், ராசியோட அதிபதி புதன் பகவான். பொதுவாக சந்திரன் மதிநுட்பத்துக்கு பேர் போன கிரகம், புதன் புத்தி சாதுரியத்துக்கு பேர் போன கிரகம். ஆக மொத்தம் இவங்க இரண்டு பேரோட குணங்களும் ஒரு மனித வாழ்க்கையில் நல்ல பகுத்தறிவாற்றலை அளிக்கும். அடுத்து நல்ல கற்பனை வளம், நல்ல மனோதத்துவ அறிவு, இப்படி எண்ணற்ற விதமான நல்ல அறிவுகளுக்கு இவர்களை சொந்தக்காரர்கள். அப்பேற்பட்ட நற்குணம் கொண்டவர்கள். பொதுவாக இந்த நட்சத்திரத்தோட அமைப்புகள் எடுத்துட்டோம்னா, சந்திரன் உடலுக்கும் மனதுக்கும் காரகர். இந்த உடலுக்கும் மனதுக்கும் காரகர் என்பதால் இந்த உடலுக்கும் இந்த மனத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான். உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, இந்த உடலில் சாதாரண ஒரு சின்ன ஒரு பிம்பிள்ஸ் இருந்தால் கூட அதுக்கு அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி உடனே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னோம்னா, அப்படியே ஒன்றும் இல்லைன்னாட்டியும் கூட ஒரு வேப்பிலையை பறித்து கூட ஒரு வீட்டில் உள்ள மஞ்சள் எடுத்து ஆக்ட் பண்ணி அந்த முகத்துக்கு அப்ளை பண்ணி அவ்வளோ தூரம் அதை சரிப்படுத்துறதுக்கான வேலையை செய்வாங்க. அப்பேற்பட்ட அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். ரெண்டாவது, உடலுக்கு மட்டுமானா மனதுக்கும் அவர்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். மனதுக்கு அப்படின்னோம்னா ஒரு சிலவங்க யோகா, தியானம், அவங்கவுங்க மனநிலையை ஒரு சாந்தமாக வச்சுக்கிறதுக்கான என்ன பயிற்சியோ அதில் அவங்க கையாளுவாங்க. அந்த அமைப்புகளில் பார்த்தோம்னா சிலவங்களுக்கு பார்த்தா அப்படின்னோம்னா பசு வளர்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தா குதிரை வளர்ப்பு, இப்படி நாய் வளர்ப்பு, இப்படி எண்ணற்ற விதமான பறவைகளாக இருக்கலாம், பறவைகள் வளர்ப்பு, இப்படி பலவிதமான கோழி வளர்ப்பு, இப்படி பல வளர்ப்பில் ஏற்படுத்தி அவங்க மனசை ரொம்ப இறுக்கத்துலேருந்து ஒரு லேசாக வச்சுக்குவாங்க. அப்பேற்பட்டவங்க இவங்க. இப்போ எல்லாமே தெரியும், கன்னிராசி பொதுவாக அஸ்த நட்சத்திரம் நல்ல முகராசி கொண்டவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கே தெரியாத இவங்கள்ட்ட இன்னொரு நல்ல குணம் அப்படிங்கிறது என்னென்னா, நல்ல ஒரு ஆகஸ்டம் என்ன அப்படின்னா கைராசி கொண்டவர்கள். அதனால தான் இவங்களோட அந்த நட்சத்திரத்திற்கே ஒரு தமிழ் பெயர்னு எடுத்தோம்னா அங்கைன்னு பேர். அங்கை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம உள்ளங்கை தான் அமைப்பில். ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னோம்னா, அவங்களோட நட்சத்திர சின்னம் கூட எடுத்தோம்னா கைத்தலம் அப்படிங்கிறது தான். பொதுவாக அந்த கையை மையமாக வச்சு தான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே இயங்கும். நம்ம சித்தர்கள் வச்சுருக்க அந்த ஒவ்வொரு தமிழ் பேருக்கு பின்னால் ஒரு ஆயிரக்கணக்கான உள்ளர்த்தங்கள் இருக்குது. அதை காலப்போக்கு நம்ம மறந்துட்டோம், அவ்வளோதான். பொதுவாக இவங்க அந்த கைவினை தொழில்னு சொல்கிறோம்ல, கைத்தொழில், கைவினை தொழில், அதே போல் அந்த தற்காப்பு கலை, இப்படி ஜோதிட கலை, மருத்துவ கலை, இந்த கை மூலியமாக செய்யக்கூடிய கலைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள்னால் அது இவங்க தான். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணும் கையை பிடிச்சி தான் பார்ப்பாங்க. இன்றைக்கும் பார்க்குறாங்க, கை பிடிச்சி நாடி பிடித்து பார்த்து தான் அவங்களுக்கு அந்த வைத்திய முறையை செய்வாங்க. ஜோதிடமே உங்களுக்கு கையில் தான் பார்த்து சொன்னாங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாம் எழுத்துப்பூர்வமாக இருக்குது, அன்றைக்குள்ளவெல்லாம் கையில் தான். இது பார்த்தோம்னா உங்களுக்கு புதன்மேடு, இது பார்த்தோம்னா சூரியமேடு, இது பார்த்தா சனிமேடு, குருமேடு, சுக்கிரமேடு, இப்படி வச்சு தான் பார்த்தது. இன்றைக்கி அந்த கைரேகை ஜோரம் இல்லை. இந்த கைரேகையிலையும் அவங்க மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவ அறிவு உங்கள்கிட்ட இருக்கும். பொதுவாக அதே மாதிரி இப்படி எண்ணற்ற விதமான அமைப்புகள் இருக்கிறதுக்கு மத்தியில் இதில் உள்ளவங்களோட அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இவங்க எந்த அளவுக்கு இதில் தேர்ச்சி பெற்றவங்கிறது தெரிய முடியும். உதாரணம் என்னென்னா, ஜோதிட கலைக்கு, இந்த மருத்துவ கலைக்கு பேர் போனவர் யாருன்னா அந்த பாண்டவர்களில் நகுலனும் சகாதேவனும் தான். நகுலன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அவர் மருத்துவத்தில் கை தேர்ந்த ஆள். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் பிள்ளைய அவங்கள சொல்லுவாங்க. பொதுவாக அந்த வைத்திய முறையில் அவர் எண்ணற்ற லட்சக்கணக்கான போர் வீரர்களை, ஏன் இன்னும் கோடினோட சொல்லலாம், அப்பேற்பட்ட போர் வீரர்களை குணப்படுத்திய பெருமை நகுலனுக்கு சேரும். நகுலன் என்னென்னா வைத்திய முறை ஒன்று கூடுதலாக இந்த ராசி நட்சத்திரத்துக்கே உரிய அந்த பிராணிகள் வளர்ப்பில், குதிரை வளர்ப்பில் அவர் அடிச்சிக்க முடியாது. அவர் எழுதின சாஸ்திரம் தான் பரிபாசை சாஸ்திரம்னு பேர். அந்த குதிரையோட நுணுக்கம், பரின்னா குதிரை, பாசைனா மொழி, அவ்வளோதான். அந்த குதிரையோட உணர்வை தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி அந்த மனிதத்தன்மைகளுக்கு மருத்துவம், குதிரைக்குரிய மருத்துவம், இதுலேயும் இவங்க கை தேர்ந்தவர்கள் தான். அதில் தான் நகுலன் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆன்மா. பிராணிகள் மீது உள்ள பற்றும், அவங்க அந்த கைத்தொழிலில் உள்ள திறமைகளில், இந்த மருத்துவம் ஜோதிடத்திலையும் பன்மடங்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் இவர்களை பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள் அவ்வளவு இருக்குது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல தற்காப்பு கலையிலேருந்து அத்தனை விதமான ரசவாத கலை வரை இவங்களுக்கு அத்துப்படி ஆகக்கூடிய ஒரு நல்ல ஆன்மாக்கள். இவங்களோட தருணத்தின்படி பார்த்தோம்னா இவங்களோட ஒரு தொழில்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு தன்மையாக இருக்கட்டும், இவங்க கையால் ஒருத்த ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, இவர் போனி பண்ணார் அப்படின்னோம்னா அவங்களுக்கு நல்ல அன்றைய
இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு தொழில வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட கைராசித்தன்மை கொண்டவர்கள். அதனால தான் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு கையை வந்து முக்கியத்துவமாக கொடுத்து சொன்னதுங்க. அதனால் இயல்பாகவே இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட நம்ம ஆசி பெறுவது ஒரு சித்தர்களின் ஆசி பெறுவதற்கு நிகரான சமம். அந்தளவுக்கு ஹஸ்த நட்சத்திரம் ஒரு அற்புத நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்களை ரொம்ப அழகா நேயர்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. அடுத்ததாக நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிம்மா.